அன்பானவர்களே, ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான். புத்திசாலித்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டுபவன் யார்? நிறைய பேர் என்னுடைய வீட்டை, என்னுடைய குடும்பத்தை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் என்று பல விதமாக பிளான் பண்ணுவாங்க. அப்படியாக பிளான் பண்ணும்போது பெரிய வீட்டை கட்டணும் அப்படி இப்படின்னு பண்ணி கடன் மேலே கடன் வாங்கி அப்படியே தாங்கள் போட்ட திட்டம் எல்லாம் ஒரு நாள் அப்படியே கிரம்பிளாவது பார்த்துருப்பாங்க. பிரியமானவர்களே, நாம் போடுகிற திட்டங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு புத்திசாலித்தனமாக நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என் வார்த்தைகளின்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை கட்டினால் நீங்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள். ஒரு வீட்டை ஒரு நல்ல ஃபவுண்டேஷனில் ஒருத்தன் கட்டினா அது அசையாது. ஆனால் வெறும் மண்ணில் கட்டினா அது சாஞ்சிரும். ஆகவே என்னுடைய வார்த்தைகள், இயேசு சொன்னார், என்னுடைய கற்பனைகள், என்னுடைய வார்த்தைகள், வசனங்களின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டினா அது நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் இருக்கும். மற்றபடி உலகத்தில் இருக்கிற பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் கட்டினா அதை மண்ணில் கட்டுற மாதிரி இருக்கும். அது என்றைக்கும் சாய்ந்து போகலாம், விழுந்து போகலாம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இயேசு இதை சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். புத்தியுள்ளவன் யாரு? இறைவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வசனங்களை கேட்டு இதன்படி தன்னுடைய வாழ்க்கையை கட்டினால் அது கண்மலையின் மேல் அல்லது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் மேலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, வீடாக இருக்கும். அவன்தான் புத்திசாலி என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனங்களின் அடிப்படையில் கட்டுவோம். இயேசு கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவோம். நாம் புத்திசாலிகளாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் தடுமாறாது, கீழே விழாது, அவைகள் உறுதியாக நிற்கும். நம்மை தேடி வந்த தெய்வமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.